ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபிஎம் வாய்ஸ் ஓவர். நாம பார்த்துட்டு இருக்க சீரீஸ் நானோ மிஷன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் சாப்டர்ல பார்த்த மாதிரி நம்ம ஹீரோ பட்டர்ஃப்ளை டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பான். அது டெக்னிக்காக அவன் கிட்டத்தட்ட தடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். தடுத்ததோட இம்பாக்ட் மூலமாக பின்னாடி போய் விழலாம். என்ன நானே பின்னாடி போய் விழுந்துட்டேனா? நான் ஒரு 7 ஸ்டார் டெக்னிக்கை வச்சு தான் டிஃபென்ஸே யூஸ் பண்ணேன். அப்படிப்பட்ட டெக்னிக்கை தாண்டியுமே நான் பின்னாடி வந்திருக்கேன் அப்படின்னா இப்போ கற்றுக்கிட்ட டெக்னிக் ரொம்ப ஸ்ட்ராங்கானது போல இருக்கே அப்படின்னு முகம் யோசிக்கிறான். எப்படி உனக்கு எப்பறம் இந்த மாதிரி ஸ்கில்லாக இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோ பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். நான் யோசிச்சு பார்க்கும்போது அவன் ஃபாஸ்ட்டாக ஓடினான். அவன்கிட்ட சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டெக்னிக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி இவங்ககிட்ட இன்டர்னல் பவர் கூட இல்லையே ஹீரோ நினைக்கிறான். அப்பாடா நினச்ச மாதிரியே அவன் கொஞ்சம் பயப்படுறான். சரியாக திங்க் பண்ண மாட்டான். இதை வச்சு நம்ம ஃபைட்டை மூவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். யங் மாஸ்டர் நாங்கள் வந்துட்டோம். இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா செகண்ட் ஃபார்ம் ட்விர்லிங் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி பட்டர்ஃப்ளை டெக்னிக் யூஸ் பண்ணுறான். ஆனால் அது ஈஸியாகவே தடுக்கிறாங்க. வயிற்றுல குத்து விட்றான் நம்ம ஹீரோக்கு. அவன் ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணுறான், செகண்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிஸ்டஸ், மில்லியன் ஃபிஸ்ட்ன்ற ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணுறான். ஹீரோவை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இம்பாக்ட் தாங்காமல் ரொம்ப பின்னாடி போய் நிற்கிறான். என்னோட இன்டர்னல் பவர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இவன் என்னங்க முக்கியமாக ஒரு மொக்க பீஸை நம்ம ஹீரோகிட்ட அடி வாங்கிட்டு போய்டுவான். நீங்கள் நினைக்காதீங்க அப்படி. முக்கியமாக ஆக்சுவலி பவர்ஃபுல் தான். ஹீரோவோட பல மடங்கு பவர்ஃபுல். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இப்போ ஒரு கற்றுக்கொட்டி தாங்க. ஏன்னா ஹீரோ இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டே பண்ணியிருக்கான். டெக்னிக்ஸ் மட்டும் தான் கற்றுருக்கான். இது வரைக்கும் அவனுக்கு ஒரு ரியல் வேர்ல்டு பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே கிடையாது ஹீரோக்கு. பட் முக்கியம் சின்ன வயசுலேருந்து நிஜத்தில் சண்டை போட்டு கொன்று ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே செஞ்சுருக்காங்க முக்கியம் சின்ன வயசுலேருந்து. ஸோ அவன் மோர் பவர்ஃபுல் தென் ஹீரோ. இனிமேல் தான் நம்ம ஹீரோ அதெல்லாத்தையும் ஓவர் பவர் பண்ண கற்றுக்கணும். பட் இப்போ இந்த ஃபைட்டை எப்படி ஜெயிக்க போகிறான்றதை பார்க்கலாம் வாங்க. எப்படி நான் அடித்த அட்டாக் எப்படி அவன் தடுத்தான் ஈஸியாக? அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் அந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சவன் டிமானிக் மார்பிள் வேறு எடுத்துருப்பான். முக்கியம் இப்போ இன்னும் ஸ்ட்ராங்கராக இருப்பானு ஹீரோ யோசிக்கிறான் அந்த இடத்துல. இல்லை அவனை திரும்பி நான் அட்டாக் பண்ண விடக்கூடாது, நான் திரும்பி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். அவன் மூவ்மெண்ட் டெக்னிக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது ஷேடோ இமேஜ் தானே, எப்படி பண்ண டெக்னிக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. திரும்பி ஒரு ஸ்லாஷ் பண்ணுறான். ஆனால் முக்கியம் தடுத்துடுறான். என்னது இது திடீர்னு கிக்கு விடுறான் ஃபேஸில். ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. யோசிக்கிறான் முக்கியம் யோசிக்கிறான். இந்த பேசாமல் சியோனியோன் இந்த ஃபைட்டிங் ஃபார்ம்லாம் கற்றுக்கிட்டான்னு நினைக்கிறேன். பட் அவனுக்கு ஒரு ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அதனால தான் நான் கவுண்டர் அட்டாக் பண்ணது கூட அவனால் கண்டுபிடிக்க முடியல. தம்பி நீ ஒத்துக்கிறேன், நீ கற்றுக்கிட்ட பற்றியா டெக்னிக்கு? அது கண்டிப்பாக ஒரு பெரிய டெக்னிக்காக தான் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மினிட்ல கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும்டா, அவனால் ஜஸ்ட் இமிடியேட் தான் பண்ண முடியும். அவனோட லிமிட்டை புரிஞ்சுக்கோ. அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கே. எனக்கு ரியலாக ஒரு ஃபைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டான் போல. முக்கியமாக நான் தப்பாக கணக்கு போட்டேன். ஏன்னா உண்மைதாங்க, முக்கியமுக்கு சின்ன வயசுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபைட்டிங்கு. சரி ஓகே, இந்த டெக்னிக்கெல்லாம் நீ எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்லி உன்னை டார்ச்சர் பண்ணி நான் பொறுமையாக விசாரிச்சுக்கிறேன். இப்போ மூஞ்சி மேலே ஏறி நின்னா தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி க்ரௌச்சிங் டைகர் பாஜ் அப்படின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. பார்க்க அவனோட பின்னாடி ஒரு ஆஃப்டர் இமேஜ் டைகர் இமேஜ் மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் போது அந்த அட்டாக்கு. என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோ குழப்பத்தில் இருக்கும்போது எக்ஸ்டர்னல் த்ரெட் டிடெக்டட், யாரோ உங்களை அட்டாக் பண்ண வராங்கன்ற மாதிரி நானோ சொல்லுது. இப்போ யூசருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நானோ செயல்பட போகுது அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி டிஃபென்ஸ் மோட் ஆன் ஆகுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக டார்கெட் பாக்ஸிங் மோட் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் நம்ம ஹீரோட கண்ணு மூலமாக நமக்கு எல்லாத்தையும் காமிக்குது. நம்ம முக்கியமாக டார்கெட்டை செட் பண்ணுது. நம்ம முக்கியம் குத்துறதை ரொம்ப ஈஸியாகவே டாச் பண்ணிட்டு அவனோட பொசிஷனை திரும்பி பாக்ஸிங் ஸ்டான்ஸில் அவனோட ஜாவே அட்டாக் பண்ணுது. அதான் தெரியுது இந்த இடத்துல. ஹீரோக்கே ஆச்சரியம், எப்படி நான் திடீர்னு திரும்பினேன், அவன் ஜாவை அட்டாக் பண்ண எப்படி, என்ன டெக்னிக் நான் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி முகமுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஹீரோக்கு நான் எப்படா பண்ணனே கன்ஃபியூஷனாக இருக்குது. மாஸ்டர் கவலைப்படாதீங்க, உங்களுடைய உடம்புக்குள்ளே நான் செலுத்தப்படும் போதே எனக்கு நிறைய டிஃபென்ஸ் டெக்னிக் மார்ஷல் ஆர்ட் எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று டுட்டோரியல் தான் ஒன்று எடுத்து விட்டேன் நான். இப்போ டுட்டோரியல்னா என்ன? டுட்டோரியல்ன்றது ஒரு கைடட் இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும், எது எடுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உங்களை ஆப்போனண்ட் இப்போ உங்கள் ஃபேஸ் கிட்ட குத்த வரணும் அல்லது உங்ககிட்ட ஏதோ ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது 0.01 செகண்ட்க்கு முன்னாடியே நான் கணிச்சு அதுக்கு ஒரு டிஃபென்ஸ் சொல்யூஷனை உங்களுக்கு கொண்டு வருவேன். நீ எனக்கு சொல்கிறது ஒன்றும் புரியல. ஆமாம், அந்த பாக்ஸிங்னு சொன்னியே அது என்ன? அது ஒரு ஃபைட்டிங் டெக்னிக் மாஸ்டர். இப்போ நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா நான் பாக்ஸிங் மோடில் இருக்கேன் கரெக்டாக? ஆமாம் மாஸ்டர். சரி, அதே மாதிரி பட்டர்ஃப்ளை டெக்னிக் ஒரு மோடு கொண்டு வர முடியுமா? பட்டர்ஃப்ளை டெக்னிக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்கு, என்னால் பண்ண முடியும் மாஸ்டர். சரி, அப்போ அது கொண்டு வா. எனக்கு தெரிஞ்சு ஏதோ கொஞ்சம் பஞ்சிங் டெக்னிக்லாம் கற்றுக்கிட்ட போல. இதெல்லாம் என்ன கீழே கொண்டு வர முடியாது, நான் வரேன் அப்படின்னு சொல்லி திரும்பி ஃபைட் பண்ணுறதுக்காக வரேன். நம்ம முக்கியமாக டிஃபென்ஸ் டெக்னிக், டிஃபென்ஸ் டுட்டோரியல் பாக்ஸிங் மோட்லேருந்து டான்சிங் பட்டர்ஃப்ளை டெக்னிக்கு மாறுது. முக்கியமாக காமிக்குது டார்கெட்டாக. முக்கியம் நிறைய பஞ்சஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரே டைமில். இது எது என்கிட்ட அட்டாக் ஆக போகுது, இது ஒரிஜினல்ன்றதை கூட ஹீரோடைய நானோ மிஷின் மூலமாக ஹீரோ ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிறான். அசால்ட்டாக டாச் பண்ணுறாத. எப்பறம் என்னோட எல்லா பஞ்சையும் டாச் பண்ணுறான். கிட்டத்தட்ட 4 டைப் ஆஃப் அடி அடிக்கிறான்.
அப்போது எல்லா பஞ்சுமே நம்ம முகேம் மேலே லேண்ட் ஆகுது. முகேமுக்கு ஏதோ ட்ராமாவோ இல்லை பாஸ்டில் ஏதோ ரொம்ப மோசமாக நடந்திருக்கு போல இருக்குங்க. அது முகேம் நினச்சி பார்க்குறான். கண்ணன் தண்ணி கொட்டுது. முகேம் அந்த மோசமான மெமரி நினச்சி பார்க்குறான். முகேம், நீ நல்லா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறா, நல்லா பண்ணணும்னு வச்சுக்கோயேன். டீமன் லார்ட் வந்து என்னை பார்ப்பாரு, உங்கள் அப்பா என்ன பார்ப்பாருடா. அப்போ உனக்கு எல்லா அட்டென்ஷனும் நமக்கு கிடைக்கும், புரியுதா? போய் போய் அவளை பார்க்க மாட்டாரு அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க அந்த இடத்துல. நீ நல்லா நல்லா பவர்ஃபுல்லாக ஆகணும், சரியா? அப்போ தான் உங்கள் அப்பா வந்து என்னை பார்ப்பாரு, புரியுதா புரியுதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பேசியிருக்காங்க போல நம்ம முகேம் கிட்ட. அவங்க அம்மா கிட்டத்தட்ட சைக்கோவே மாறிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சீரீஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே, நம்ம டீமன் லார்டு நம்ம ஹீரோவோட அம்மாவான லேடி ஹவா என்னதான் அவங்க சர்வெண்டா ஒரு வேலைக்காரியாவே இருந்தாலும் அவங்கள தான் அவர் லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. அது மற்ற 6 செட் பெண்களுக்குமே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அதிக இன்ட்ரெஸ்ட் அவங்க மேலே தான் காண்பிப்பார். இவங்க வந்து பார்க்கல போல இருக்கு. அதுக்காக இவங்க வந்து நம்ம முகேம் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கணும், நீ ஜெயிச்சாதான் உங்கள் அப்பா வந்து இங்கே பார்ப்பாரு, எனக்கு கண்டுப்பாருன்னு சொல்லிட்டு. ஏன்டா ஏன் உன்னால ஒரு விஷயம் கூட உருப்படியே பண்ண முடியாதா? நீ எவ்வளோ வேஸ்ட் தெரியுமா? நீ ஒரு ட்ராஷ், நீ ஒர்த்தே இல்லாதவன்டா. நீ நீ மட்டும் ஒழுங்காக ஒர்க் பண்ணியிருந்தானா இல்லை, இது ஏன் தப்பு கிடையாது, ஏன் தப்பு கிடையாது, நான் ஏற்றுக்க மாட்டேன், ஏன் தப்பு கிடையாது, இதெல்லாம் ஓன் தப்பு தான். நீ ஒரு விஷயத்துக்கு உருப்படியாக செய்யலன்னு சொல்லி அவங்களோட பையனோட கழுத்தையும் அவங்க நெரிக்கிறாங்க. சைக்கோவே ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. நீ பிறந்ததே ஒரு மிஸ்டேக்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க கிட்ட பேசுகிற மெமரியெல்லாம் வருது நம்ம முகேமுக்கு. இந்த இடத்துல கை காலெல்லாம் நடுங்குதுங்க அவனுக்கு. சே, இப்படி ஒரு கெட்ட மெமரி இந்த டைமில் வரணுமான்னு முகேம் நினைக்கிறான். ஏற்றுக்க முடியாது, இல்லை நான் ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லி முகேம் திரும்பி ஃபைட் பண்ண போகிறான். அவன் ஹீரோ ரொம்ப ஈஸியாகவே அவன் முகத்தை எடுத்து தரையில் ஒரே அடி அடிச்சிடுறாங்க. எல்லாமே நம்ம நானா கொடுத்துருக்க அந்த ஆர்குமெண்டட் ரியாலிட்டி வச்சு தான் ஈஸியாக பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் ஹீரோ. ஏன்னா நம்ம டிஃபென்ஸ் மோடை வச்சே நம்ம சீட் பண்ணியிருக்காங்க கூட நீங்கள் சொல்லலாம். அந்த இடத்துல ரொம்ப ஈஸியாகவே தோக்கடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் நான் முக்கியமாக ஏற்றுக்க முடியல. சின்ன வயசுலேருந்து நான் உழைச்சேன்டா, ஹார்ட் ஒர்க் பண்ணேன், சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணேன், போய் ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான கிட்டவே நான் தோத்துட்டேனே, என்னால் இது ஏற்றுக்கவே முடியல அப்படின்றான் முகேம் நினைக்கிறான். முகேம் நினைக்கிறதுலையும் தப்பு கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல ட்ரெயின் பண்ணால் அவங்க அம்மாவால் தான் ஹீரோ மேலேயும் அந்த வெறுப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னது, நம்ம எங்களோட முக்கியமே தோத்துட்டாரா? அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நம்ம பவர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா கூட இவனை தோக்கடிக்க முடியுமான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி இவனுக்கு மார்ஷல் பவரே இல்லை, இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. என்ன உங்களுக்கு ஃபைட் வேணுமா? இல்லை சார், வேணாம் சார், வேணாம் அப்படின்னு சொல்லி தலையாடிட்டு கிளம்புறாங்க அந்த இடத்த விட்டு. ஹீரோ நினைக்கிறான், இந்தளவுக்கு முக்கியம் மாதிரி எனக்கும் ஒரு பவர் அத்தாரிட்டி இருந்துச்சுன்னா மற்றவங்களும் என் கீழே அடி பண்ணிடுவாங்களே அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அந்த இடத்துல என்னை விடுங்க, என்னால் எழுந்துச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லி முகம் இந்த இடத்துல கத்துறான். ஏன் எனக்கு கொண்டிருக்க வேண்டியதானே, ஏன் அப்படி விட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்குறான். முக்கியம் நமக்கு தான் எக்ஸாம் இருக்குல்ல, 2 பேர் சேர்ந்து தானே ஒர்க் பண்ணோம். இப்போவே தலையை போட்டு உடச்சிட்டோன்னா அப்புறம் எப்படிங்க ஆள் ஒன்று குறையும்ல, எக்ஸாம் நான் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி, என்ன முக்கியம் கடுப்பாகி திரும்பி பேச வரான். என்ன திரும்பி பேச வர, அடி கொடுக்கட்டுமா? போ திரும்பி அடி அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க மாற்றி பார்த்து. சரி போ ஒன்றும் ஏஞ்சி நிற்க கூட முடியல, போனா போட்டுன்னு விட்றேன் அப்படின்னு ஹீரோ பேசுகிறான். கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஹீரோ கிளம்பிட்டான். முக்கியம் செம்ம கண்டா வரான். இப்போ நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கான். ஓடிட்டுருக்கும் போது நினைக்கிறான், நல்ல வேலை நானோ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் தோற்றுருப்பேன், இன்னும் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறேன். ஒத்துக்கிறேன், என்னால் எல்லாரோடவும் வேகமாக மார்ஷல் ஆர்ட்டை கற்றுக்க முடியும் தான், ஆனால் உண்மையான ஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா நான் ஒரு வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறேன். நம்ம மாஸ்டர் சொல்லி கொடுத்த பட்டர்ஃப்ளை டெக்னிக்கை நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டான் போல இருக்கு. ஆனால் அவன் புரிஞ்சுக்கிறான், நமக்கு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா மாஸ்டர் மாதிரி ஒரு பெரிய ஆள் நம்மளால் வர முடியாது. நான் மட்டும் இந்த அகாடமியில் ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிற அந்த 6 செக்டரை போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுவானுங்க. ஸோ ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு தனியான பகுதியை சூஸ் பண்ணணும்னு ஹீரோ நினைக்கிறான். சரி, நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தை இறக்குறேன் அப்படின்னு ஹீரோ மனசாக நினைக்கிறான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நானோ சொல்லுங்கள் மாஸ்டர், நான் உன்னை மொத்தமாக எவ்வளோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன்? மாஸ்டர், நீங்கள் மொத்தமாக 3% தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. 3%ஆ மாஸ்டர்? அப்படின்னா 100 பங்கில் வெறும் 3 தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. என்னது, அவ்வளோதான் நான் யூஸே பண்ணியிருக்கேனா? ஆமாம் மாஸ்டர், நீங்கள் யூஸ் பண்ணதில் 30% நேனோ மிஷின் வந்து யூஸே பண்ணியிருக்கீங்களே மொத்தமாக. உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை நீ இறக்கவே இல்லையா? சரி, செக் பண்ணி பார்த்தலாம். நானோ உன்னை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் மண்டைக்கு அனுப்பு. ஓகே மாஸ்டர். Gen 7 நேனோ மிஷின் பற்றிய எல்லா செய்திகளையும் உங்கள் மூளைக்கு அனுப்புகிறோம், ஓகேவா மாஸ்டர்? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் டேர்ம் நான் பேசுகிறது புரியலன்னு நினைக்கிறேன், அதையும் அனுப்பட்டுமா? ஓ ஆமாம், சம்டைம்ஸ் நீ பேசுறது எனக்கு புரியாது, அந்த வார்த்தை தானே சொல்கிற? ஆமாம் மாஸ்டர். சரி அனுப்பு அப்படின்னு சொன்னோடனே எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸையும் ஹீரோவோட மூளைக்கு செலுத்துகிறேன். ஹீரோக்கு திரும்பி எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது இந்த இடத்துல. ஹீரோவால் இப்போ ஓரளவுக்கு தாங்க முடியுது. மாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் மாஸ்டர். எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப தலை சுற்றுற மாதிரியே இருக்குது, வாந்தி வர மாதிரியே இருக்குது இவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஆஹா சூப்பராக நேனோ சர்ச் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் காமிங்கள. நேனோ மிஷினால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஹீரோ முன்னாடி தெரியுது. இவ்வளோ பண்ண முடியுமாடா நேனோ ஒன்றால் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படுறான் அந்த இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவ் பேட்டில் ஆர்குமெண்டட் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த இடத்துல. ஆஹா, இதை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ்னால கெயின் பண்ண முடியுமே. மாஸ்டர், இது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா? யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மோஷன் அனலைசஸ்னு தேவைப்படும் மாஸ்டர். ஓகே, அதாவது என்ன சொல்லுதுன்னா, மாஸ்டர் நீங்கள் ஃபைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்போனன்ட் வேணும்.
பேசாமல் முகேம் உன்னோட ஆப்போனண்ட்டாக எடுத்துக்க முடியுமான்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஓகே மாஸ்டர், இது வரைக்கும் அவன் என்னென்ன முகேம் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணானோ அதெல்லாத்தையும் நம்ம நேனோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. ரெக்கார்ட் பண்ண அந்த ஃபைட்டிங் ஸ்டைலெலாம் வச்சு எதிரில் நேனோ மாதிரி ஒருத்தரை உருவாக்கி காட்டணுன்ற மாதிரி பேசுது. அவனை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். சரி, இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபைட்டிங்க்கு ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணுறான். யாரும் இங்கே இல்லை. நேனோ வேலையை கட்டுறான். நேனோ அந்த இடத்துல ஒரு பொம்மை மாதிரி உருவாக்குறான். அது நம்ம ஹீரோ கண்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஷேடோ பாக்ஸிங்னு ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேடோ பாக்ஸிங் ஆளே இருக்க மாட்டாங்க, ஆனால் ஃபைட் பண்ணுறது எதில் ஒருத்தர் வந்து ஃபைட் பண்ணாருன்னா எப்படி சமாளிக்கணும் அது எல்லாத்தையுமே அவர் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பார். யாருமே இல்லாத மாதிரி கற்பனை பண்ணிப்பார். அவர் ஒரு ஆப்போனண்ட் இமேஜின் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம ஹீரோ இங்கே இந்த இடத்துல இமேஜின் பண்ணிக்கலான்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஹீரோ இமேஜின் பண்ணி ஃபைட் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம நேனோ வச்சு தத்ரூபமாக ஒரு உருவத்தை உருவாக்குறான். ஸ்டெல்த் ஃபிஸ்ட்டாக இருக்கட்டும், அவனோட மற்ற மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கோட டேட்டா எல்லாத்தையுமே வச்சு அந்த உருவத்தை உருவாக்குறேன். நீங்களே பார்த்தா அந்த உருவாக்குறது தெரியும். வாவ், இதுதான் ஆக்யூமெண்டட் ரியாலிட்டியா? அவதாரா, சூப்பராக இருக்குடா. சரி, என்னால் மட்டும் தான் பார்க்க முடியுமா? ஆமாம் மாஸ்டர், உங்கள் கண்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் மட்டும் தான் பார்க்க முடியும். சரி மாஸ்டர், இம்பாக்ட் பர்சன்டேஜ் சூஸ் பண்ணுங்கள். ஆமாம், இம்பாக்ட் பர்சன்டேஜ்னா இன்கேஸ் அந்த அவதாராக இருக்கிற முகேம் வந்து நம்ம ஹீரோ குத்துனானா கணத்தில் இருக்கிற எல்லா நேனோ மிஷினும் அப்படியே உள்வாங்கும், ரியாக்ட் பண்ணும். எப்படி உண்மையிலேயே ஒரு முகம் குத்துனா எப்படி ரியாக்ட் ஆகுமோ அதே மாதிரி உடம்புல இருக்க நேனோ மிஷின் ரியாக்ட் பண்ண வைக்கும் ஹீரோவை. ஸோ ஹீரோக்கு உண்மையிலே இன்ஜுரிஸ் ஏற்படும். அது எந்தளவுக்கு இம்பாக்ட் 100%னா நிஜமாக குத்துற மாதிரி இருக்கும். 0% இம்பாக்ட்னா குத்துவான், பட் பெருசாக வலிக்காது. ஆனால் குத்துறது தெரியும். அந்த மாதிரி ஹீரோ கிட்டே கேட்குது நம்ம நேனோ மிஷின். சரி, நம்ம ஹீரோக்கு அது என்னன்னே தெரியல. சரி, பேசாமல் 100%ல வை அப்படின்னு ஜாலியாக விட்டுறான் நம்ம ஹீரோ. சரி மாஸ்டர், 100% இம்பாக்டில் அவதாரை கிரியேட் பண்ணுறேன். டே புழு பூச்சி வாட் நோக்கி அப்படின்ற மாதிரி பேசுகிறான் அந்த இடத்துல. ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. ஏன்டா அவனோட பேட்டில் டேட்டா தானே யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன், அவன் பேசுகிறதெல்லாம் ஏன்டா ஒரே மாதிரி இருக்குது. நேனோ கிட்ட கேட்குறான். இல்லை மாஸ்டர், எல்லா டேட்டாவும் ஸ்கேன் பண்ணனா அதான் அப்படியே உருவாக்கிட்டேன். சரி, எனக்கும் காண்டாவது, அவன் மூஞ்சை பார்த்தாலே உடைக்கணும் மாதிரி தான் இருக்குது. சான்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறான். நீ நகர்னா நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல முகேம் வரான். அவதார் முகேம் க்ரௌச்சிங் டைகர் பராஜ் அப்படின்ற ஒரு ஃபிஸ்ட்டு டெக்னிக் யூஸ் பண்ணுறான், ஸ்டெல்த் டெக்னிக் யூஸ் பண்ணுறான். இது உண்மையிலே ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கே. ஹீரோ ஈஸியாக தடுத்துறான். ஹீரோ திரும்பியும் அவனோட பட்டர்ஃப்ளை டெக்னிக் யூஸ் பண்ண வரான். ரொம்ப ஈஸியாக அதை கெஸ் பண்ணிடுறான் அவன். இந்த மாதிரி சப்ப மூலம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சேடா அப்படி ஹீரோ வைத்தவர் குத்து விடுறான். ஹீரோ பறந்து விடுறான். இல்லைடா உண்மையிலே வலிக்குது. நானும் மாஸ்டர் நான் தான் அப்பயே சொன்னால இம்பாக்ட் பர்சன்டேஜ் சூஸ் பண்ணுங்கன்னு, நீங்கள் தான் 100% சூஸ் பண்ணீங்க. கடுப்பு வரோம் ஹீரோ. சரி ஃபைட் பண்ணுவோம். வாடா புழு பூச்சி, என்ன உக்காண்டா ஃபைட் பண்ண வரலையா அப்படின்ற மாதிரி முகேம் பேசுகிற அந்த இடத்துல. டே எனக்கு கடுப்பாகுது. திரும்பி ஹீரோ ஃபைட் பண்ணுறதுக்கு வரான். டேய் நீலாம் ஒரு அவதாரா, உன்னை போட்டு பொழக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல வரான். நிறைய அடி வர மாதிரி சத்தம் கேட்குது. பறவையெல்லாம் பறக்குது அந்த இடத்துல. நல்லா டைம் பாஸ் ஆகுதுங்க அந்த இடத்துல. அப்பாடா என்னால் முடியல. நானும் எத்தனை மணிடா ஆகுது? 10 மணி மாஸ்டர். 10 மணி ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட 15 தடவை அவன்கிட்ட சண்டை போட்டேன், ஆனால் ஒரே ஒரு தடவை தான் ஜெயித்தேன். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம முகேம் எந்தளவுக்கு பவர்ஃபுல்னு. முகேமுடைய கொஞ்சம் டேட்டா தாங்க இருந்துச்சு. அதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட்டா தான் இருந்துச்சு. நம்ம ஹீரோவால் ஒரு பேட்டில் தான் ஜெயிக்க முடிஞ்சு 15ல். ஃபஸ்ட்டு பேட்டிலில் என்னால் 5 ஃபார்ம் கூட யூஸ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட என்னால் சரியாக ஃபைட் பண்ணவே முடியல. பட் ஃபைட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஓப்பனிங் தெரியுது. என்னால் கண்டிப்பாக நான் மண்டையை உடைக்க முடியும். மாஸ்டர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாகும் மாஸ்டர். பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு பேட்டில் அப்பயும் உங்களுடைய மூவ்மெண்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் என்னோட நேனோட உதவி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கீங்க மாஸ்டர். நம்ம நேனோ பேசுகிறேன் அந்த இடத்துல. 15 தாட்டி சண்டை போட்டிருக்கேன், ஒரு தாட்டி ஜெயிச்சிட்டேன்ல, ஏன் திரும்பி ஜெயிக்க முடியாதா என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இன்னும் ஒரே வாரத்தில் முகேமோடைய அந்த அவதாரை தோக்கடிச்சு காமிக்கிறான் நம்ம ஹீரோ. சபதம் எடுக்கிறான் அந்த இடத்துல. இப்போ ஸ்டூடெண்ட்டோடைய ஹாஸ்டலில் காமிக்கிறாங்க. அவன் ஏன் பெட்டு இது அப்படின்னு ஹீரோ போய் பார்க்குறான். எல்லோரும் ஹீரோ உள்ளே வந்து பார்த்துட்டு வியோடாக பார்க்குறாங்க ஹீரோவை. என்ன அவங்களுடைய யங் மாஸ்டர் தான் போட்டு அடித்தேன், அதுக்கு என்னடா எல்லாம் ரொம்ப என்னமோ நான் அவங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். யங்லாட் வந்துட்டிங்களா? யார் தெரியுதாங்க? நம்ம மொட்டை அடித்தானே ஹியோபாங்க, இதுதான் அவங்க பெட்டு, வாங்க அப்படின்ற மாதிரி. இதுதான் என் பெட்டா, சரி வரேன். என்னது, ஏன் இவன் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான் நம்ம 7th யங்லாடுக்கிட்ட? என்ன என்கிட்ட எனக்கு கால் நரம்பெலாம் அறுத்து விட வந்தேன், இப்போ தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறேன் என்கிட்ட. என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறியா? ஹியோபாங் முழுங்குறான். முகேமனை தள்ளி விட்டான். இதுக்கப்புறம் எனக்கு போகிறதுக்கு வழி இல்லை. என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, என் செக்டை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஹியோபாங் நினைக்கிறான் அந்த இடத்துல. சரி, ஒரே ஒரு தடவை ஒரு கேம்பிள் எடுத்து பார்ப்போம், ஒரு சூதாட்டம் மாதிரி ஒரு கேம்பிள் எடுத்து பார்ப்போம், இதான் எனக்கு இருக்கிற ஒரே வழி அப்படின்ற மாதிரி ஹியோபாங் விழுந்து வணங்குறான் ஹீரோ கிட்ட. ப்ளீஸ் இந்த ஸ்டூடெண்ட் 23 ஹியோபாங், உங்களோட சிஷியனாக என்னை ஏற்றுக்கோங்க. கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சர்வெண்ட்டாக இருக்கேன். லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு நான் லாயல்ட்டியை செலுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஹியோபாங் எடுக்கிறான். ஹியோபாங் எடுக்கிற இந்த முடிவு தான் அவன் லைஃபே மாற்ற போகுதுன்றது அவனுக்கு அப்போ தெரியாது. உங்களுக்கே தெரிய போது ஏன் நம்ம ஹியோபாங் எடுத்த டெசிஷன் இருக்கிறதுலே பெஸ்ட்டு நான் சொல்கிறேன்ட்டு. சரி, எனக்கு வெயிட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 2வது வீடியோ இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்குள்ள நான் அப்லோட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பை.